அதிமுக கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள் மேஜரான பிஜேபி, பாமக எல்லாம் எத்தனை சீட்டு என்ன ஏதுங்கிறது யார் யார் சீட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்பதான் திமுக லிஸ்ட் அப்படிங்கிறது முடிவு பண்ணது 28ஆம் தேதி முடிவு பண்ணியிருக்காங்க. திமுக வேட்பாளர் பட்டியலை 28ஆம் தேதி வெளியிட முடிவு செஞ்சிருக்கு. அப்படி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஃபைனல் பண்ணியிருப்பாங்க. நீங்க அதிமுக பாஜக கூட்டணி மாதிரி இருக்காது. 10 தொகுதிகள் தேமுதிகக்கு, அதே மாதிரி 8 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள். ஸோ அதனால நீங்க சில தொகுதிகளில் ஏற்கனவே தேமுதிக ஒரு முக்கிய நிர்வாகிக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்குள்ள கொஞ்சம் பேசி முடிவு பண்ணிடுவாங்க. கடந்த முறை 6 தொகுதி வாங்கினாங்க, 4 தான் கொடுத்தாங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் மதிமுக தான் அந்த விதத்தில் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் தியாகத்தை அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. 6 தொகுதியிலேருந்து 4 தொகுதியாக குறைச்சிட்டு டக்குன்னு போக ஆரம்பிச்சோட தான் மற்றவங்களாம் வேறு வழி இல்லாமல் கீழே இறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சுங்க. ஏடிஎம்கே இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. என்ன பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி, ஒரு பரபரப்புக்காக என்ன பண்ணிட்டாரு, 3 முறையாக கொடுத்துட்டார். ஃபஸ்ட்டு ஒரு 5-5, 6-6 அப்படிங்கிற மாதிரிலாம். பட் திமுக தெளிவாக இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு டீம், பெண் டீம் ஒன்று இருக்குது. பெண் டீமும் ஒவ்வொரு மாவட்டமும் போய் அந்த உள்ள பிரச்சனைகள், மக்கள் வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது அதையும் அவங்க கலெக்ட் பண்ணி அவங்களும் கொடுத்துருக்குறாங்க சிஎம்கிட்ட. ஸோ இது எல்லாத்தையும் தொகுத்து தேர்தல் அறிக்கையாக வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக இந்த அறிக்கை ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ சட்டமன்ற தேர்தலை பொறுத்து இப்போ அதிமுக சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் அறிக்கையும் யாராருக்கு எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. இப்போ திமுக தரப்புல இருந்து இன்னும் இழுபறியாவே போயிட்டு இருக்கு. இப்பதான் அவங்க ஆல்மோஸ்ட் யாராருக்கு எத்தனை தொகுதி அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. எந்தெந்த தொகுதி வழங்கப்படும் சார் ஒவ்வொருத்தருக்கும்? இல்லை, கிட்டத்தட்ட எந்த தொகுதிங்கிறது ஃபைனல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள் மேஜரான பிஜேபி, பாமக எல்லாம் எத்தனை சீட்டு என்ன ஏதுங்கிறது யார் யார் சீட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் திமுக மதிமுகவுக்கு ஃபஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. எந்தெந்த தொகுதிகள்ங்கிற மாதிரி ஒரு ஃபைனல் பண்ணியிருக்காங்க. பட் அடுத்தடுத்து இன்றைக்கி தொடர்ந்து நடக்குதுன்னு வச்சுக்கலாம், பேச்சுவார்த்தை நடக்குது. பட் என்னை பொறுத்தவரை திமுக லிஸ்ட் அப்படிங்கிறது முடிவு பண்ணது 28ஆம் தேதி முடிவு பண்ணியிருக்காங்க. திமுக வேட்பாளர் பட்டியலை 28ஆம் தேதி வெளியிட முடிவு செஞ்சுருக்கு. அப்படி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஃபைனல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி மாதிரி இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 28ஆம் தேதி எல்லாம் ஃபைனல் பண்ணி தெளிவாக திமுக வெளியிட்டுரும். எப்படின்னா திமுக எந்த தொகுதிகளில் போட்டி, அதுக்கு அடுத்தது விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், அதுக்கப்புறம் மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்னு வரிசையாக தெளிவாக வெளியிட்டுருவாங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் இவங்களுக்கு அவங்களுக்குங்கிற மாதிரி இல்லாமல் தெளிவாக பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இன்றைக்கி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் இருக்குது. சனிக்கிழமை கண்டிப்பாக திமுக பட்டியல் முழுமையாக வந்துடும். ஏன்னா வேட்புமனு தாக்கல் 30ஆம் தேதி ஆரம்பிக்குது, திங்கட்கிழமை. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கேண்டிடேட்ஸ் எல்லாமே லிஸ்ட்டு ஃபைனல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதனால் ஏற்கனவே பேசி முடிக்கும் போதே கிட்டத்தட்ட ஐயுஎம்எல்லுக்கெல்லாம் ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. திமுக தரப்பில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு, மாமக, மனிதநேய மக்கள் கட்சி அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே எந்தெந்த தொகுதிகள்னு ஒரு ஃபைனல் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு சில தொகுதிகள் தான் பிரச்சனையாக இருக்கும். காங்கிரஸாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், தேமுதிக எல்லாமே ஒரு சில தொகுதிகள் தான் பிரச்சனையாக இருக்கும். பட் அதையும் ஃபைனல் பண்ணிவிடுவாங்க. இன்னும் ஒரு நாள் இருக்குது, பண்ணிவிட்டு சனிக்கிழமை காலையில் வெளியிட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல். சார், இப்போ தேமுதிகக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 இடங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியா இருக்கட்டும், ஐயுஎம்எல் இருக்கட்டும், அவங்களுக்குலாம் கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்ட அதே தொகுதியை தான் வழங்கப்படுமா, எப்படி சார்? இல்லை, அது சொல்ல முடியாதுமா. தொகுதிகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னா 10 தொகுதிகள் தேமுதிகக்கு, அதே மாதிரி 8 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள். ஸோ அதனால் நீங்கள் சில தொகுதிகளில் ஏற்கனவே தேமுதிக
ஒரு முக்கிய நிர்வாகிக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்கக்குள்ள கொஞ்சம் பேசி முடிவு பண்ணிடுவாங்கங்கிறது தான் என்னுடைய எண்ணம். காரணம் என்னன்னா, இதில் ஏன் 10 தொகுதிகள் அப்படிங்கிறதுக்கும் திமுக ஒரு தெளிவாக விளக்கம் சொல்லிடுச்சு. கடந்த காலங்களில் வந்து தேமுதிக எதிர்க்கட்சியாக இருந்திருக்கு. என்ன எதிர்க்கட்சியாகவே ம். இருந்திருக்குது. ஜெயலலிதா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்திருக்கிறார். ஸோ அப்படி ஒரு அந்த அடிப்படையில் தான் நீங்கள் 10 தொகுதி கொடுத்துருக்குறோன்னு திமுக தரப்பில் விளக்கமே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்னைக்கு இவர் சிவசங்கர் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல ஏன் தேமுதிக மட்டும் 10 தொகுதி கொடுத்தீங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 10 தொகுதிகள் யார் யாருக்கு அதில் ஏன்னா இந்த 8 தொகுதி, ஏன்னா கடந்த முறை 6 தொகுதி வாங்கின விடுதலை சிறுத்தைகள் 8 கூடுதலாக 2 தொகுதிகள், புதுசாக வந்திருக்கிற தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள், அதே மாதிரி காங்கிரஸ் கடந்த முறை 25, இந்த முறை 28. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. பட் திமுக ஸ்மூத்தாக பேசி முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா ஒரே தொகுதி வந்து பலர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 தொகுதிகள், ஏதாவது 2 கட்சிகள் பேசும். ஒரு தொகுதி வந்து எனக்கு ஒரு முக்கியமான தொகுதின்னு கேட்பாங்க. ஸோ விட்டு கொடுத்தா தானே கூட்டணி, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதில் தான் தெளிவாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தெளிவாகவே சொல்லியிருக்காரு. விட்டு கொடுக்குறது தான், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ இன்னைக்கு மதிமுக கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அவங்க அவைத்தலைவர் தெளிவாக வந்து அழுதுகிட்டே சிரிக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி. ஏன்னா கடந்த முறை 6 தொகுதி வாங்கினாங்க, இந்த 4 தான் கொடுத்தாங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு மதிமுக தான் அந்த விதத்தில் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு தியாகத்தை வந்து அவங்க தான் ஆரம்பித்தாங்க. 6 தொகுதியிலேருந்து 4 தொகுதியாக குறைச்சிட்டு டக்குன்னு போக ஆரம்பிச்சோட தான் மற்றவங்களாம் வேறு வழி இல்லாமல் கீழே இறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க. பட் அதனால் ஏன்னா அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது. அந்த கூட்டணி நம்ம தொடர்ந்து இருக்கும்போது கூட்ட குறைச்சல் இருக்க தான் செய்யும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஓகே. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க, நாங்க ஃப்ரிட்ஜ் வழங்குவோம், பைக் குடுப்போம், இந்த மாரி பல தள்ளுபடிகள் நாங்க பண்ணுவோங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் தரப்புல இருந்து என்ன மாரி சலுகைலாம் மக்களுக்கு குடுக்கப்படும்? ஏன்னா எம்பி கனிமொழி அவர்கள் தேர்தல் அறிக்கையை மக்கள் மத்தியிலே போய் ஒரு குழு கூட்டம் அமைச்சு போய் அவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன மாரி தேர்தல் அறிக்கை ஸ்டாலின் தரப்புல இருந்து திமுக சைடுல இருந்து வரும்? திமுக தரப்பு ஏன்னா எப்பயுமே வந்து திமுக வந்து தேர்தல் அறிக்கை தான் எங்களுடைய கதாநாயகன், தேர்தல் கதாநாயகன்ங்கிறத கலைஞர் காலத்திலேயே சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க. காரணம் என்னன்னா, இப்போ இது ஏடிஎம்கே வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு கொஞ்சம் சொதுப்பிட்டாங்க. என்ன பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி, ஒரு பரபரப்புக்காக என்ன பண்ணிட்டாரு, 3 முறையாக கொடுத்துட்டார். ஃபஸ்ட்டு ஒரு 5-5, 6-6 அப்படிங்கிற மாதிரிலாம். பட் திமுக தெளிவாக இருக்குது. இந்த முறை 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட்டு இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லாம் டக்குன்னு அடுத்த கட்டமாக நாளைக்கு மதியத்துக்கு மேலே தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, இந்த தேர்தல் அறிக்கை விஷயத்தில் இந்த முறை திமுக ஒரு தெளிவாக இருக்கும். ஏன்னா 587, 697 அப்படின்னு கணக்கு வச்சிட்டோம்னா அது ஒரு பிரச்சனையாகுது. ஏடிஎம்கே என்ன சொல்லுது, இல்லை 413 தான் நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன 577ல் நீங்கள் 433 தான் நீங்கள் வந்து நிறைவேற்றிருக்கீங்க, மீதி எல்லாம் இருக்குது இப்படின்னு ஒரு குழப்பமாயிட்டே இருக்குது. இப்போ அதனால் இந்த முறை அந்த கணக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்டு 1, 2, 3ன்னு தேர்தல் அறிக்கையை சொல்லி இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்ல, அந்த கணக்கு இல்லாமல் நீங்கள் தேர்தல் அறிக்கை அறிவிப்புகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் கனிமொழி எம்பி தலைமையில் தேர்தல் தயாரிப்பு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஒவ்வொரு மாவட்டமாக போய் வணிகர்கள், வியாபாரிகள், அது இல்லாமல் கான்ட்ராக்டர்ஸு, எல்லா தரப்பு மக்களையும் பார்த்து அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வாங்கி சரி பண்ணியிருக்காங்க. தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய ஒரு என்ன விஷயம்னா, ஒரு பெரிய ஒரு கதாநாயகனாக தான் இருக்கும். அது நாளைய அறிவிப்பு வந்து நல்லா இருக்குன்றாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேல ஃப்ரிட்ஜு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கும். பட் அந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கார் சிஎம். அவருக்கு தான் அந்த அறிவிப்பை பற்றி அவர் மட்டும்தான் முடிவு பண்ணியிருக்காரு. மற்றபடி தேர்தல் அறிக்கை விஷயத்தில் இல்லை, அதாவது தொழிலாளர்கள், பட்டதாரிகள் ஒவ்வொரு தரப்புக்கும் பல விஷயங்களை வந்து தேர்தல் அறிக்கையில் வெளியிட போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் போது சிஎம் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போது அந்த மாவட்ட பிரச்சனைகளையும் சொல்லுவார். கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம்,
மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறோம் இந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அறிக்கையை ஒரு அறிவிப்புகளை வெளியிடுவார். அப்போ அது ஒன்று தனி. ம். அது இல்லாமல் தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு இது அரசு ஊழியர், ஆசிரியர்கள், என்ன தொழிலாளிகள், என்ன அதே மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளும் தொழிற்சாலைகள், சிறு குறு மற்றும் தொழிற்சாலைகளுக்கான அறிவிப்புகள்னு பல அறிவிப்புகளை வெளியிட போகுது திமுக நாளைக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தா ஒரு முக்கியமான ஏடிஎம்கேல ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு அறிவிப்பு மாதிரி திமுகலையும் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனிமொழி தரப்பில் அவங்க அந்த டீம் கொடுத்த ஒரு அறிக்கை இல்லாமல் பெண் டீம் இருக்குது. ஏற்கனவே திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு டீம், பெண் டீம் ஒன்று இருக்குது. பெண் டீமும் ஒவ்வொரு மாவட்டமும் போய் அந்த உள்ள பிரச்சனைகள், மக்கள் வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது அதையும் அவங்க கலெக்ட் பண்ணி அவங்களும் கொடுத்துருக்குறாங்க சிஎம்கிட்ட. ஸோ இது எல்லாத்தையும் தொகுத்து தேர்தல் அறிக்கையாக வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக இந்த அறிக்கை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் தேர்தல் பார்வையாளர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கு. ஆமாம். ஓகே. இப்ப இல்லத்தரசிகளுக்கு அதிகமா பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய சலுகைகள் திமுக தரப்புல இருந்தும் சரி, அதிமுக தரப்புல இருந்தும் அதிகமான சலுகைகள் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தான் குடுக்குறாங்க. இது எப்படி சார்? அவங்க ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இது குறி வச்சு பண்றதா? இல்ல கடந்த தேர்தலில் வெளியிட்ட மகளிர் உரிமை தொகைக்கான அந்த ஸ்கீம் வந்து இப்போ இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு பெரிய கேட்சிங் ஆயிடுச்சு. நீங்கள் பல மாநிலங்களில் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகைங்கிறத எல்லாருமே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி திமுகவுடைய விடியல் பயணம், இலவச பஸ் பயணம்ங்கிறது வந்து அரசு பஸ்ஸில், டவுன் பஸ்ஸில் பெண்களுக்கு மட்டும் இலவசம் அப்படிங்கிறதும் அறிவிப்பும் எல்லா மாநிலங்கள்லேயும் அந்த ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெற்று பல மாநில அரசுகளும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விஷயங்களைன்னு வச்சுங்களேன். குறிப்பாக அதுதான், நீங்கள் அதாவது பெண்களுக்கான தேவைகளை நீங்கள் வந்து பூர்த்தி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க திமுக ஓட்டு போடுவாங்க. நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகைங்கிறது யாருமே கொண்டாடல, யாரும் நினைக்கல. அந்த ஸ்கீம் வந்து ஒரு உண்மையிலேயே பெண்களுக்கு பாதிக்கப்பட்ட அடித்தட்டு பெண்களுக்கு வந்து இந்த 2000ங்கிறது ஒரு ஏற்கனவே 1000ங்கிறது மிகப்பெரிய அவங்களுக்கு வரப்பிரசாதமாக தான் கருதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2000னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் 2000 வந்துடும். அது வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க பெண்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பு. அதனால் வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருந்தாலும் கூட அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்போது தான் அந்த திட்டத்துக்கான வெற்றி கிடைக்குது. அந்த வெற்றியின் பலன் தான் திமுகவுக்கு போய் சேர முடியும். இல்லைன்னா சும்மா அடிச்சு விடலாம் யார் வேணாலும். இந்த ஃப்ரிட்ஜு விஷயத்தில் பயங்கர கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்குது. எத்தனை வீடுகளில் ஃப்ரிட்ஜ் வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. கரண்ட்டு அது குவாலிட்டியாக இருக்குமா, அதோட அளவு என்ன, நிறைய பிரச்சனைகள் இருக்குல்லம்மா. அது நீங்கள் ரொம்ப சின்னதாக கொடுத்தீங்க, அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. நடுத்தர மக்கள் வீட்டில் எல்லா வீட்டுக்கும் அந்த ஃப்ரிட்ஜுங்கிறது ஒன்று வந்துருச்சு. ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடுத்தர மக்களுக்கு வந்துருச்சு. கீழ்த்தட்ட மக்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் அவங்களுக்குலாம் இன்னும் கரண்ட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு அரிதான பொருளாகவும் அது பெரிய செலவுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அப்படி ஒரு கட்டத்தில் நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அவங்க அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தேவைதானா அது? அப்படிங்கிற நிறைய கேள்விக்குறியெல்லாம் இருக்குது. அதனால் பெண்களை குறிவைத்து தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், அறிவிப்புகளாக இருந்தாலும் கூட அது உண்மையிலேயே பலனளிக்கக்கூடிய விஷயமா இருந்தால் தான் பெண்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. ஏன்னா தானே நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டீங்கன்னா அது சாத்தியமா, நடைமுறை சிக்கல் இருக்குமா, அதனால் பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவெடுப்பாங்க. பட் நாளைய முதல்வருடைய அறிவிப்புங்கிறது கண்டிப்பாக பெண்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்புகளோட ஒரு தேர்தல் அறிக்கையாக தான் நாளைய அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதிமுக தேர்தல் அறிக்கை விட்டதை பொறுத்து தான் நம்ம அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, என்னை பொறுத்தவரை அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைம்மா. தேர்தல் அறிக்கைங்கிறது வந்து எலெக்ஷனை ஒட்டி நடக்கும். தேர்தல் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டை ஒட்டி தான் தேர்தல் அறிக்கைங்கிறது வெளியிடுவாங்க.
அது இயல்பு தான். ஏன்னா இங்கே திருச்சியிலே ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க. தேர்தல் ம். அறிக்கை வெளியிட்டு அன்னைக்கே அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் தேர்தல் அறிக்கைங்கிறது எப்பயுமே தேர்தல் அது கரெக்டாக நாமினேஷன் ஆரம்பிக்கும், வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கும் ஒரு அன்று தான் வரும். பெரும்பாலும் தேர்தல் அறிக்கை அப்படி தான் வெளியிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அவர் தேர்தல் அறிக்கைங்கிற பேரில் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு 6 அறிவிப்புகளை வெளியிட்டார். அது ரொம்ப ஏழியராக அது ஒன்று மக்களை போய் பெருசாக ரீச் இல்லையே. அப்போ அவருக்கு பெருசாக பிரயோஜனமாக இல்லையே தேர்தல் அறிக்கையோட அறிவிப்பு. பட் அப்படி இல்லை. இப்போ நாளைக்கு திமுக வரப்போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறோம். ஸோ நாளைக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு முக்கியமான அறிவிப்புகளோடு இருக்கும்போது தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். புரியுதுங்களா? அதனால் இந்த ஏடிஎம்கே ரொம்ப ஏழியராக கொடுத்துட்டாங்க. பட் திமுகவுடைய டைம் இதுதான் சரியான டைமாக நான் பார்க்குறேன் இது. ஆமாம். திமுக வேட்பாளர் பட்டியல் எப்பொழுது வெளியிடுவாங்க அப்படிங்கிற கேள்விக்கும், தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கும் தெளிவா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக தரப்பை விட திமுக தரப்புல இருந்து பெண்கள் மத்தியில கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இன்னும் வரவேற்புடையதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் தெளிவா சொன்னீங்க சார். மிக்க நன்றி சார்.